இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா, நீ அம்மா கிட்ட வேணா போய் சொல்லி ஏமாத்தலாம். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? என்னாச்சு? பால் எடுக்க அந்த ரூம்குள்ள போனதுக்கு அவங்க உன்னை திட்டினாங்களா? நான் தான் அப்படி எதுவுமே இல்லைன்னு அப்பவே அம்மா கிட்ட சொல்லிட்டேனேக்கா. நீ எதுக்கு மறுபடியும் வந்து என்கிட்ட கேக்குற? ஏன்னா நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனாலதான் பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் நேரா ரூமுக்கு வந்திருக்க. நான் உன்னோட அக்கா ஆதித்யா. என்ன நடந்துச்சு சொல்லு. அக்கா, நீ சொன்னது கரெக்டு தான். நான் அந்த ரூமுக்குள்ள பால் போற மாதிரி தூக்கி போட்டிருக்க கூடாது. பால் எடுக்க உள்ள போனா பால் கட்டில் கீழே போயிடுச்சுக்கா. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அங்க ஒரு பாட்டில் அழகா இருந்துச்சுக்கா. நல்ல ஸ்மெல்லு வந்துச்சுக்கா. எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், யாரோ வர மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த பாட்டிலு கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சுக்கா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அந்த லண்டன்ல இருந்து வந்திருக்காங்களே, அவங்க தான் எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி நல்லா திட்டி காது பிடிச்சி திருவிட்டாங்க. எனக்கு ரொம்ப வலிச்சிச்சுக்கா. ஐயோ, என்ன ஆதித்யா சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கு, நீ ஏன் அம்மா கிட்ட சொல்லல? அம்மா கிட்ட சொன்னா அந்த ரூம்குள்ள போய் பாட்டில் எடுத்து உடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் என்னதான் திட்டுவாங்க. ஆனாலும் அம்மா கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். நீ இப்போ சொல்லாட்டியும் நான் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல தான் போறேன். ஐயோ அக்கா, வேணாக்கா. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அம்மாக்கு தான் பிரச்சனை. டேய், இதனால அம்மாக்கு என்ன பிரச்சனை வரும்? வரும்க்கா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நீ தாராளமா உங்க அம்மா கிட்டயும் ஆதி கிட்டயும் போய் சொல்லிக்கோ. ஆனா நீ சொன்ன அடுத்த நிமிஷமே நான் உங்க அம்மாவை தூக்கிட்டு போய் கைய கால கட்டி நடுக்கடல்ல தூக்கி போட்டுட்டு வந்துருவேன். என்னடா சொல்ற? அவங்க அப்படியா சொன்னாங்க? ஆமாக்கா, அவங்க அப்படி சொன்னதும் அது கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். அம்மா கிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லக்கூடாதுன்னு தான் ரூமுக்கு வந்து உக்காந்தாங்கக்கா. அம்மா கிட்ட நீயும் சொல்லிடாதக்கா, ப்ளீஸ்க்கா. அப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் அம்மா இருக்க மாட்டாங்க. சரிடா ஆதித்யா, நானும் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க ரொம்ப பேடா இருக்காங்கக்கா. இனிமேல அவங்க இருக்க பக்கமே போக கூடாது. நீ சொல்றது கரெக்டு தான்டா. அவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னா அவங்க கண்டிப்பா ரொம்ப தப்பா தான் இருக்காங்க. சரி சரி, நீ கண்ணெல்லாம் தொடச்சுக்கோ. அம்மா வந்துருவாங்க. சீக்கிரமா ஹோம்ஒர்க் முடிச்சிடலாம். சரிக்கா.